திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் திமுக வேட்பாளர் விஸ்வநாதனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நான் ஒன்றும் டெல்லிக்கு மறைமுகமாக சென்று 4 கார்கள் மாறி அமித்ஷாவை சந்திக்கவில்லை என்றும் அமித்ஷா வீட்டில் இருந்த முகத்தை கர்ச்சிப்பால் மூடி வந்த அனுபவம் தனக்கு இல்லை எனவும் கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை இப்போ 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். நான் ஒன்னும் டெல்லிக்கு திருட்டுத்தனமா போய் 4 கார் மாறி அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு வரல. அந்த அனுபவம் என்கிட்ட இல்ல. நான் ஒன்னும் அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கர்ச்சிஃபால மூஞ்ச மூடிக்கிட்டு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வந்த அனுபவம் எனக்கு கிடையாது. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை டெல்லியில அடக்கு வச்ச அனுபவம் எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவம்.